ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியான 3 ஃப்ரெண்ட்ஷிப் டே பேண்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். அதோடைய இந்த சைடில் ஹார்ட்டோடைய பாதி ஷேப் இருக்கு இல்லையா, அதை ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதோட விட்த் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்மளுக்கு ஓப்பன் பண்ணால் ஃபுல் ஹார்ட் கிடச்சிடும் இல்லையா. இப்போ இதே மாதிரி இதே சைஸில் இருக்கணுன்றதுக்காக அதை வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணி நம்ம ஹார்ட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு மொத்தம் 6 ஹார்ட்ஸ் தேவைப்படும். அடுத்ததாக த்ரெட் எடுத்துக்கலாம். உலன் த்ரெட் நான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஹார்ட் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதில் ஒரு ஹார்ட் எடுத்துகிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே த்ரெட்டை இந்த மாதிரி ஒட்டிடலாம். திரும்ப இந்த ஹார்ட் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஹார்ட் எடுத்து இதுக்கு மேலே எப்படி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா உங்ககிட்ட ஏதாவது பீட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த ஹார்ட்டோட 2 பக்கத்துலையும் நம்ம ஒரு பீட் வந்து கோத்துடலாம். இப்போ அடுத்ததாக திரும்ப நம்ம ஹார்ட்ஸ் தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இன்னொரு ஹார்ட்டையும் ஒட்டிடலாம். இப்போ இந்த பக்கம் 2 பீட்ஸ், அதுக்கப்புறமா அந்த பக்கம் 2 பீட்ஸும் இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த பீட் வெளியில் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 பக்கமும் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததான் 3 குட்டி குட்டி ஹார்ட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து லைட் கலர் பேப்பராக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஹார்ட் மேலே ஒட்டிடலாம். இப்போது இதில் BFFன்னு நம்ம எழுதலாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். லைட் கலர் பேப்பராக ஒட்ட சொன்னதுக்கு நம்ம எழுதுறது அப்போ தான் நல்லா பிரைட்டாக தெரியும் இல்லையா, அதனால. அவ்வளோதான், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம ஃப்ரெண்டோட ஹேண்டில் டைப் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் பேண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன். கூட ஏதாவது பென், பென்சில், ஸ்கெட்ச் எது வேணால் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் அப்படியே இதில் வச்சு இப்படி ரோல் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நல்லா ஒட்டினதுக்கப்புறமா இதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மொத்தம் நம்மளுக்கு 7 பீசஸ் தேவைப்படும். இப்போது இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எழுதிக்க போகிறோம். ஸோ ஒரு நோட்லையும் ஒவ்வொரு லெட்டர் நம்ம எழுதிக்கலாம். இது நீங்கள் சேம் கலர்லேயும் பண்ணலாம், இல்லை ஒன்று டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 பீட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சாட்டின் ரிப்பன் எடுத்துருக்கேன். சாட்டின் ரிப்பன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பீடை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற லெட்டர்ஸை ஒன்று இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக திரும்பவும் ஒரு பீட் வந்து கோத்துடலாம்.
ஸோ இந்த பீட் இருக்கிறதுனால இதில் நாட் போட வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் இது வெளியில் வராது. நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா நாட் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த சாட்டின் ரிப்பனோட த்ரெட் பிரிஞ்சு வரக்கூடாது அப்படின்றதுக்காக இதோட 2 எண்ட்லேயும் லைட்டாக அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய செகண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் ஒன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்மளுக்கு மொத்தம் 6 ரவுண்ட்ஸ் தேவைப்படும். இப்போ இதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக ஒயிட் கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் இதை விட சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுவும் நம்மளுக்கு 6 ரவுண்ட்ஸ் தேவை. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயிட் கலர் ஃபோம் ஷீட்டில் பெஸ்டி அப்படின்றதுக்கான லெட்டர்ஸ் எழுதிக்க போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன கலர் ஃபோம் ஷீட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கிளிட்டர் ஷீட் மேலே இந்த மாதிரி ஒட்டிடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கலாம். இப்போது இந்த சாட்டின் ரிப்பன் மேலே க்ளூ அப்ளை பண்ணி இதை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தேர்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே பேண்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 ஃப்ரெண்ட்ஷிப் டே பேண்ட் ஐடியாஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு. இப்போ நம்ம சேனலோட கிராஃப்ட் டெக்கரேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வால் ஹேங்கிங்கை வராஹினி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்சஸை ஜுமானா ஃபாத்திமா பண்ணியிருக்காங்க. இந்த பேட்சை சகுந்தலா பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சென்ட் பண்ணதுக்கு. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.